ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் அக்னி நட்சத்திர காலம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அதனால் வெயில் எப்படி இருக்கும் என்ற விவரங்களை வரைகலை மூலம் விளக்க இணைந்துள்ளார் நமது செய்தியாளர் சந்தானம். இனி நீங்க தொடரலாம். தமிழகத்தில் கோடை வெயில் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாகவே வெயில் சுட்டெரித்திருக்கக்கூடிய சூழலில் தான் இன்று முதல் வரக்கூடிய மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா வானிலை ஆய்வாளர்கள் அக்னி நட்சத்திரம் என்ற பெயரை பயன்படுத்தாவிட்டாலும் கூட பஞ்சாங்கம் என்ற அடிப்படையில் தான் அக்னி நட்சத்திரத்துக்கு என்ற பெயர் என்பது கூறப்பட்டிருக்கிறது. 25 நாட்கள் வரக்கூடிய இன்று மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா பஞ்சாங்கத்தில் அடிப்படையில் மட்டுமே அக்னி நட்சத்திரம் என்ற வார்த்தை கூறப்பட்டு வரக்கூடிய சூழலில் பஞ்சாங்கம் அடிப்படையில் பார்த்தோன்னா பரணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் வரை சூரியன் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலம் இன்று தொடங்கியிருந்தாலும் கூட கடந்த ஒரு மாதத்தில் ஏப்ரல் மாதத்திலே பார்த்தோன்னா பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் இந்த ஆண்டு பதிவாகி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வெப்பம் அதிகமாக பதிவானதுக்கு காரணம் பார்த்தோன்னா எல்னினோ ஆண்டினுடைய இறுதி காலம் என்பதால் இந்த ஆண்டு வெப்பம் அதிகமாக பதிவாக இருக்கிறத கூறுறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் 27 முறை 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பதிவாக இருக்கிறது. அதே போன்று கரூர் பரமத்தி பகுதியில் 22 முறையும், திருப்பூர் பகுதியில் 19 முறையும், சேலம் பகுதியில் 19 முறையும், தாராபுரம் பகுதியில் 18 முறையும், வேலூர் பகுதியில் 17 முறையும், திருச்சி பகுதியில் 15, நாமக்கல்ல 14 முறை, திருத்தணியில் 13 முறை, மதுரை பகுதியில் 8 முறை என 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கடந்த ஒரு மாதத்தில் அதிகமாக பதிவாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அக்னி நட்சத்திரம் இந்த தொடங்கியிருந்தாலும் கூட ஏப்ரல் மாதத்தில் அதிகபட்சமாக 2 நாட்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் பதிவாகியிருக்கு. 2 நாட்கள் அதிகபட்ச வெப்பமாக பதிவாகியிருக்கு. அதே போல் பார்த்தோன்னா இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்கக்கூடிய பல பகுதியில் வட தமிழக உள் மாவட்டங்கள், அதாவது பார்த்தோன்னா ராணிப்பேட்டை, வேலூர், நாமக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை வழக்கமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். அந்த பகுதிகளில் வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 7ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் வெயில் அதிகமாக இருப்பது காரணம் என்னன்னா அங்கே ஈரக்காற்று வீசுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதே போன்று பார்த்தோன்னா ஆந்திரா பகுதிகளில் வீசக்கூடிய வெப்பம் தரைக்காற்று மூலமாக இந்த பகுதிகளில் நேரடியாக வருவதன் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் மட்டும் 7 இடங்களில் வெப்ப அலை தமிழகத்தில் பதிவாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கூடிய சூழலில் அக்னி நட்சத்திரம் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்களில் வழக்கத்தை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியிருந்தாலும் கூட தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஏற்கனவே பதிவானதாக தான் இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கோடை காலத்திலுடைய மழை தொடங்கும் என்றும் வெப்பம் படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.